ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேசி வருகிறோம். கணபதி சார், நீங்க சொல்லுங்க, இந்திய ராணுவத்தோட இந்த பதிலடி தாக்குதலான ஆபரேஷன் சிந்தூரை உலக நாடுகள் எப்படி பாக்குது? உலக நாடுகளோட பார்வை அல்லது கருத்து என்னவா இருக்கு? அதோட உங்களோட பார்வை என்ன? நான் முன்னால சொன்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக நிறைய இல்லை. அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் யாரு? பாகிஸ்தான், இரண்டாவது சீனா. ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் முந்தா நாள் வந்தது. அது நம்ம ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னார், இந்த ஸ்டேட்மெண்ட் அப்சர்ட். எனக்கு தெரியும் இந்த ஓஐசி எப்படி வேலை பண்றதுன்னு. ஏன்னா நான் குவைட்ல அம்பாசிடரா இருக்கும்போது அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரிலாம் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஓஐசி எல்லாம் ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, ஓஐசி ஜென்ரலி யாருமே ஒரு சீரியஸா டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மெம்பர்ஸ் யாராவது ஒரு கருத்தை தான் கொண்டு வந்தாங்கன்னா சும்மா கன்சென்சஸ் மாதிரி பாஸ் பண்ணிடுவாங்க. தவிர எங்களோட ஒன் பொசிஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஓஐசியில நாங்க ஒரு ஆன்டி மெம்பர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி இந்த முந்தா நாள் ஓஐசி ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக என்னோட குறிப்பின்படி பாகிஸ்தானுக்கு நிறைய கண்ட்ரிஸோட சப்போர்ட் இருக்காது. இப்போ நீங்க இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கண்ட்ரிஸ் இஸ்லாமிக் வேர்ல்ட்லயே பாருங்களேன். நீங்க சவுதி அரேபியா பெஹல்காம் 22 ஏப்ரல் நடந்த அப்புறம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. பிரதமரோட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சீங்கன்னா அதே மாதிரி சொன்னாங்க, தீவிரவாதிக்கு எதிர்க்காக ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். அண்ட் சவுதி அரேபியா அதுக்கு சப்போர்ட் இருக்கு. யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களும் நம்மள சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நீங்க பார்க்கும்போது கத்தார், நேத்து கத்தாரோட எமீர் பிரதமரோட பேசி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈவன் முஸ்லிம் வேர்ல்ட்லயே பாருங்களேன், தாலிபான் பாகிஸ்தானோட தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவங்களே நம்ம ஜாயிண்ட் செக்ரட்டரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது, வெளியுறவு அமைச்சரோட அங்க நடத்தும் போது அவர் என்ன சொன்னார்னா, வி கண்டெம் தி பஹல்காம் ஆக்ஷன். நாங்க இதை சப்போர்ட் பண்றது இல்லை கண்டிப்பாக. அதே நேரத்துல இப்போ ஐநா பாதுகாப்பு சபையில 5 நிரந்தரமான மெம்பர்ஸ் இருக்காங்க, பெர்மனன்ட் மெம்பர்ஸ். யாரு? யுஎஸ், யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா. இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல 5 நிரந்தரமான மெம்பர்ஸ்ல பார்க்க போனா 4 பேர் நம்மளோட சப்போர்ட் பண்றாங்க. இப்போ ஆஃப்கோர்ஸ் சப்போர்ட் கிரேடடா இருக்கும். ஆனா ப்ரோ பாகிஸ்தான் ஒருத்தரும் இல்லை. சைனா மட்டும்தான் அதுல ப்ரோ பாகிஸ்தான். இந்த மற்ற 10 நாடுகள்ல ஓஐசி மெம்பர்ஸே 4-5 பேர் இருக்காங்க. கயானா, அல்ஜீரியா, சொமாலியா, சியரா லியோன் 4 பேர் இருக்காங்க. பாகிஸ்தான் 5வது. இப்போ ஐநால ஏதாவது ஓட்டிங் இல்லைன்னா 9 பாசிட்டிவ் ஓட்ஸ் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் ஓட் இருக்கக்கூடாது. தட் இஸ் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல இருந்து. இப்போ பாகிஸ்தானுக்கு 6 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களோட இன்னும் 3 மெம்பர்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. இந்த மாசத்து பிரசிடென்ட் கிரீஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். அவங்களும் நம்மளோட சப்போர்ட் பண்றாங்க. மற்ற மெம்பர்ஸ் நீங்க பார்க்க போனீங்கன்னா நெதர்லாண்ட்ஸோ வேற யாரும் இருந்தாங்களும் அவங்களும் நம்ம கூட தான் இதுவரையிலும் எடுத்திருக்காங்க. நம்ம அப்கோர்ஸ் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த நாடுகளோட வெளியுறவு அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வாங்கியிருக்காங்க. இதுல ஏன் காரணம் இதுனாக்க, மொராலிட்டி மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் லா பார்க்க போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம எடுக்கிற ஆக்ஷன் கரெக்டா தான் சொல்ல முடியும், தவிர தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம திரு பத்மநாபன் சொன்ன மாதிரி ஆக்ஷன் நம்ம டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் தான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம், தவிர மிலிட்ரி கண்டோன்மெண்ட்ஸோ சிவிலியன் ஏரியாஸோ நம்ம அடிக்கலை. ஸோ இது டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் தான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், இன்னைக்கு வெடிகார்த்தால ஸ்கை நியூஸ் யூகே பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் தராரோட பேசியிருந்தாங்க. தரார் என்ன சொன்னார், பாகிஸ்தான் தான் விக்டிம் ஆஃப் டெரரிசம், இந்தியா தான் டெரரிஸ்ட் கண்ட்ரின்னு. ஸோ அந்த ஆங்கர் இல்டா ஹக்கீம் என்ன சொன்னாங்க, உங்க ராணுவ அமைச்சரை சொல்லியிருக்கார், நீங்க டெரரிஸ்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு வருஷமா, யூ ஆர் த ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் தட். அது மட்டும் இல்ல, ஆப்போசிஷன் லீடர் இந்த பிலாவல் புட்டோ கூட சொன்னார், நாங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, இல்டா ஹக்கீம் என்ன சொன்னார், ஒசாமா பின் லாதன் உங்க ஊர்ல தான் சரணடைந்தார், அதனால நீங்க எப்படி சொல்ல முடியும் பாகிஸ்தான் விக்டிம் ஆஃப் டெரர்? நீங்க தான் பாகிஸ்தான்
எல்லாரும் தீவிரவாதிகளை இவ்வளவு வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் கொடுத்திருந்து எபி சென்டர் ஆஃப் டெரரிசம் நீங்க தான் தவிர வேற யாரும் நீங்க பிளேம் பண்ண முடியாது. பயங்கரவாத முகாம்களை குறிவச்சுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுனால இது ஒரு சரியான நடவடிக்கை தான் இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதுல அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நம்ம இது குறித்து தொடர்ந்து பேசலாம்.